முருகப்பெருமான் சகலகலா வல்லவன் அப்படிங்கிற செய்தியை குருநாதர் அருணகிரிநாத சுவாமிகள் எப்படி சொல்கிறார் பாருங்க. அல்லசல் அடைந்த வில்லடல் அனங்கன் அப்படின்னு தொடங்கக்கூடிய திருப்புகளில் ஒரு வரி வரும். கல்லசல மங்கை எல்லையில் விரிந்த கல்வி கரை கண்ட புலவோனே அப்படிங்கிற இந்த வரியில் சுவாமிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு கதையே சொல்லி இருக்கின்றார். ஒரு அற்புதமான ஒரு கதையை சொல்லி இருக்கின்றார். ஒரு காலத்தில் கலை புலவர்களும் தேவர்களும் முனிவர்களும் கூடியிருந்த சபையில் யார் முதன்மை புலமை உடையவர், அவருக்கு வித்வதாம்பூலம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவு ஏற்படுகின்றது. அதன்படி ஔவையாருக்கு இந்த தாம்பூலத்தை கொடுக்கின்றார்கள். ஔவையாரோ ஐந்திர வியாகரணம் அப்படிங்கிற நூலை இயற்றிய இந்திரனுக்கு இந்த வித்வதாம்பூலத்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். உடனே எல்லோரும் இந்திரனிடம் செல்கிறார்கள். இந்திரன் முருகப்பெருமானிடமே தமிழ் கற்ற அகத்திய முனிவருக்குத்தான் இந்த யோக்கியதை உண்டு, அவருக்கு நீங்கள் வழங்குங்கள் அப்படின்னு சொல்கிறார். உடனே அனைவரும் அகத்திய முனிவரிடம் செல்கிறார்கள். அகத்திய முனிவரோ சகலகலாவல்லியான கலைமகளுக்குத்தான் இதற்கான யோக்கியதை இருக்கிறது, அவரிடம் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். எல்லோரும் கலைமகளிடம் செல்கிறார்கள். கலைமகளோ யான் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு, வாகீஸ்வரியான ராஜராஜேஸ்வரியான உமையவளிடம் இந்த பரிசை கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அனைவரும் கைலாயத்திற்கு சென்று உமையம்மையிடம் இந்த பரிசை கொடுக்கிறார்கள். உமையம்மை, நான் வாழைப்பழத்தின் தோலை போன்றவள், எனக்குள் இருந்த கனி முத்துக்குமரனே இந்த பரிசுக்கு உரியவன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அனைவரும் கந்தபுரமான கந்தலோகத்திற்கு செல்கின்றார்கள். அங்கே சுவாமியிடம் இந்த தாம்பூலத்தை இந்த பரிசை கொடுக்கிறார்கள். சுவாமி, நன்று, நாம் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி எந்த தடையும் இன்றி அந்த பரிசை ஏற்றுக்கொண்டார். தான் சகலகலா வல்லவன் அப்படின்னு மார்த்தட்டி சொன்ன பெருமாள் நம்முடைய முருகப்பெருமான். இந்த செய்தியை அருணகிரிநாத சுவாமிகள் ஒற்றை வரியில் சொல்கிறார். நாம் வணங்கக்கூடிய சுவாமி சாதாரணமான சுவாமி கிடையாது, அவரை விட பெரியவர் யாருமே கிடையாது அப்படிங்கிறத அடித்து கூறுகிறார், உறுதியாக கூறுகிறார்.